நேற்று மிட்நைட் நடந்த எவர்டனுக்கு எதிரான U21 கேமில் யுனைடெட் வந்து 4-2 வின் பண்ணியிருக்கிறாங்க. கேமில் 2 டைம் பிஹைண்ட் போய் திரும்ப 4-2 வின் பண்ணி ப்ரீமியர் லீக் 2 பிளே ஆஃப்க்கு குவார்ட்டர் ஃபைனல் ப்ராக்ரஸ் ஆகிருக்காங்க இந்த வின் மூலமாக. இந்த வீடியோவில் நம்ம மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் போர்மத்தோட சண்டே வந்து நடக்க போகிற ப்ரீமியர் லீக் கேமோட ப்ரிவியூ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீமியர் லீக் டேபிளை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் வந்து 14ல் இருக்காங்க, போர்மத் வந்து 8ல் இருக்காங்க. போர்மத் வந்து லாஸ்ட் 5 கேமில் வந்துட்டு 2 ட்ரா 2 லாஸு 1 வின் பண்ணியிருக்கிறாங்க. அதர் சைடு வந்து யுனைடெடை நம்ம பார்த்தோம் அப்படின்றாலும் 1 வின்னு 3 லாஸு 1 ட்ரா பண்ணியிருக்கிறோம். இதில் லாஸ்ட் 4 மேட்ச்சில் வந்து நம்ம வந்து வின் பண்ணவே கிடையாது. லாஸ்ட்டாக நம்ம ப்ரீமியர் லீக் ஜெயித்தது வந்து இன்டர்நேஷ்னல் பிரேக்கு முன்னாடி நடந்த லெய்ஸ்டர் மேட்ச்சில். ப்ரீமியர் லீகை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் நடக்க போகிறது கிடையாது டேபிளில். ஸோ இந்த சீசன் ஃபுல்லாக வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து யூரோப்பா லீக்கில் தான் இருக்க போகுது. மிட்வீக் கேம் வேறு இருக்குது, யூரோப்பா லீக் செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் லெக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கு நம்ம உல்ஸோட விளாண்ட மாதிரியே நிறைய பிளேயர்ஸு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மேற்கொண்டு இருக்கிற அகாடமி பிளேயரை வச்சு விளையாடுறது தான் ஐடியாவாக இருக்கும். லாஸ்ட் டைமே வந்து டெபியூ பண்ண ஃபெட்ரிக்சன் நல்லாவே பண்ணியிருந்தார். ஸோ அவர் கன்ஃபார்ம் விளையாடுவாருங்கிற மாதிரி தோணுது. நமக்கு இந்த சீசனில் இன்ஜுரி மேலே இன்ஜுரி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ இதில் லேட்டஸ்ட்டாக வந்து ஆட் ஆகிருக்கிறது வந்து டியாகோ டாலட் ஆட் ஆகிருக்காரு. அவர் காஃப் இன்ஜுரின்னு சொல்லி நேற்று நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அமோரிம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இந்த சீசன் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அதர் சைடு வந்து டிலைட்டும் ஹெவனும் வந்து ரெக்கவர் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிட்டுருக்காங்கன்ட்டும் கூடிய சீக்கிரம் அவங்கள வந்து கேம் டைமில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி அம்மாடும் வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்காரு. சீசன் முடிகிறதுக்குள்ளே வருவாருன்னு சொல்லியிருக்காப்புல. தொடர்ந்து செய்தியாளர்கள் வந்து மேத்யூஸ் குன்ஹா பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் 1 வீக்காக வந்து அவர் வந்து யுனைடெடுக்கு சைன் பண்ண போகிறாரு, ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி அமோரிம் சொல்லும் போது குன்னாவோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறப்பல. அது மாதிரி ரஷ்வர்டு வந்து அங்கே வில்லாக்கு ஆஸ்டன் வில்லாவில் லோனில் போய் விளாண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புலன்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கேட்கும்போது, ஆமாம் அது நல்ல விஷயந்தான், ஒரு பிளேயர் லோனில் போய் வெளியில் பர்ஃபார்ம் பண்ணுறது. கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த சீசனில் எல்லாருமே வருவாங்க. ஃப்யூச்சர் பற்றி என்னங்கிறத நம்ம அந்த எண்ட் ஆஃப் த சீசனில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறப்பல. அது மாதிரி யுனைடெட் அணியால் வந்து வெளியிலேருந்து பிளேயர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணி கிளப்புக்குள்ளே சைன் பண்ண வைக்க முடியுது அப்படிங்கிற கேள்விக்கு, இது வந்து மான்செஸ்டர் யுனைடெட் கண்டிப்பாக வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து இங்கே விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ எங்களால் நல்ல பிளேயர்ஸை சைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காப்புல. இன்னொரு கேள்வியாக வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்குவாடில் இருக்க பிளேயர்ஸ் வந்து யாரும் உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, ஏற்கனவே நல்ல விளையாடாமல் இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரின்னு சொன்னதுக்கு வந்துட்டு, எது வேணுமா நடக்கலாம். காஷ்மீர் அதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அவர் எப்போதுமே விளையாடணும்னு ஆசைப்படுவார். நானும் அவ்வளோ டஃப்பான கோச் கிடையாது. ஸோ எது வேணுமா நடக்கலாம், பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹாய்லாண்டை பற்றி தொடர்ந்து கேள்வி கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு கண்டிப்பாக கோல் வேணும். அவரும் அதுக்காக ரொம்ப நிறையவே முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. நாங்களும் அவருக்கு என்னென்ன போதுமான அளவு உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்களும் செஞ்சிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அவர்கிட்ட கோல் வரும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 வந்து எப்படி இருக்குன்ட்டு நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக வந்து எல்லா பிளேயருக்குமே சீனியர் பிளேயருக்கு 2 வீக்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கேம் டைம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போய் செமிஃபைனல் ஆடுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த கேமில் வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் கேம் டைம் கொடுத்து சில பேருக்கு அவங்கள விளையாட வைக்கலாம். லாஸ்ட் வீக்கு கொஞ்சம் பேர் விளையாண்டுருந்தாங்க. ஸோ விளையாடாமல் இருக்கிற லாஸ்ட் வீக் விளையாடாத மெக்வயர், காஷ்மீரோ இவங்கெல்லாம் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் விளையாடலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுவும் வந்து அவங்க செகண்ட் ஹாஃபில் தான் வந்து விளையாடுவாங்கிற மாதிரியும் தோணுது எனக்கு. பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஒன்னானா கீப்பராக இருப்பார். சென்டர் பேக்கை பொறுத்த வரைக்கும் ஜானி எவன்ஸ் லாஸ்ட் டைமாக வந்து பெஞ்சில் இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பின்னாடி விளையாடுற அந்த 3 பேரில் ஜானி எவன்ஸ், லிண்டலாஃப், அப்புறம் லெனி யாரோ ஆடலாங்கிற மாதிரி தோணுது. கீழே மிட்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்டில் வந்து டோர்கு விளையாடுவார். ஹாரி எம்எஸ் வந்து ரைட் விங்கில் ஆடலாம். ஏன்னா டாலோ வந்து இன்ஜூராக இருக்கிறதுனால மஸ்ரோவிக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுதுங்கிறதுனால நான் மஸ்ரோவியை எடுக்கலை. சென்ட்ரல் மிட்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் வந்து உகார்ட்டவும் மைனோவும் ஆடலான்னு எனக்கு தோணுது.
அது மாதிரி மேலே வந்து கண்டிப்பாக ஹாய்லாண்டு விளையாடுவார். ரைட்டில் வந்து மவுண்ட்டும், லெஃப்ட்டில் வந்து கிரானட்ஸும் விளையாடலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி பாக்கிலாம் ஃபெர்னாண்டஸு, மெக்வயரு, லுக்ஷா இவங்கெல்லாம் வந்து கேம் டைம் கிடைக்கும். ஆனால் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி தோணுது. ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் வந்து நான் வந்து 2-1 யுனைட்டட்னு கெஸ் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் என்ன, பிளேயிங்கோட என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.